அடுத்ததாக சில்வியா நெல்லையிலிருந்து நமக்காக காத்திருக்கிறார். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து வேல்யூவான கோர்ஸ், அதை எடுத்தா பிளேஸ்மெண்ட் உண்டா? பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இது பண்ணணும், சாய்ஸ் கொடுக்கும்போது அது ஃபாரஸ்ட்ரி காலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. அட்மிஷன் பேஸ்ட் ஆன் யுவர் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ், அதாவது இந்த பயாலஜி கட் ஆஃப்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்ரி வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபாரஸ்ட்ரி படிக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியுடைய கோர்ஸ் வந்து ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வருஷம் நம்ம பெருமையாக சொல்லலாம், ஐஎஃப்எஸ் எக்ஸாமில் வந்து மினிமம் 10 to 17 பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பாஸ் பண்ணுறாங்கன்னா காரணம் என்ன, நம்முடைய சிலபஸ் வந்து. ஸோ நார்மலி இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸாம், ஐஎஃப்எஸ் எக்ஸாம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் பண்ணலாம். தனியார் வேலை வாய்ப்பு இருக்குது. இதை தவிர இதில் கூட மேல் படிப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்லாம் வந்துடுச்சு, அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருக்குது, தனியார்லேயும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நிறைய டீ எஸ்டேட்ஸ், காஃபி எஸ்டேட்ஸு, இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த ஃபாரஸ்ட்ரி படித்த நாட் ஓன்லி அக்ரி, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி படித்தவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. தனியாரும் வாய்ப்பு இருக்குது. துணை கேள்வியாக நான் கேட்குறேன் சார், இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கிறவங்க யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி ஐஎஃப்எஸ்க்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக, தாராளமாக. அதான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கிறவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க ஐஎஃப்எஸ் ஃபீல்டில். அதனால் தாராளமாக இது வந்து, ஏன்னா அவங்க எடுக்கிறதே காரணம் வந்து நான் ஐஎஃப்எஸ் ஆகணும், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆகணும். நிச்சயமாமா யூபிஎஸ்சி மூலமாக நீங்கள் எதற்கும் முயற்சி எடுக்கலான்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதே போன்று அடுத்ததாக ரிஸ்வானா காத்திருக்கிறார். ரிஸ்வானா வணக்கம். திண்டுக்கல் ரிஸ்வானா, உங்கள் கேள்வி என்ன? ரிஸ்வானா சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? ரிஸ்வானா வந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டதால் தொலைபேசியில் கேள்வியை கேட்க மறந்து விட்டார்கள். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இவங்கெல்லாம் கேட்கிறத பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து என்ஜினியரிங் முகம் தற்போது குறைந்து மற்ற படிப்புகள் குறித்த ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் என்ற கிரேஸ் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இன்னைக்கு நல்லா இருக்குது சார். பட் ஒன்று நல்ல விஷயம் நீங்கள் கேட்கல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மக்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த இத்தனை வருஷமாக பார்க்கும்போது பொறியியல் படிப்பாகட்டும், எந்த ஒரு படிப்பாகட்டும், நல்ல கல்லூரியில் படித்தால் தான் அதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிறது நல்லா புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப் இன்ஜினியரிங் காலேஜில் இன்றைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற கல்லூரிஸ் எல்லாத்துக்குமே டாப் காலேஜஸ் கிடைக்காது இல்லைங்களா? ஸோ ஒரு பிளான் பி, பிளான் சி. அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓகே, ஏன் நம்ம டைவர்ஸாக பண்ணக்கூடாது, ஏன் நம்ம எல்லாமே ஒழுங்குற இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த விழிப்புணர்ச்சியும் வந்திருக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏஐ உடைய தாக்கம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏன் நம்ம வந்து கொஞ்சம் ஏஐ தாக்கம் கம்மியாக இருக்கிற ஃபீல்டுக்கு ஏன் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடாது? ஏன்னா ஒரு பயம் இருக்குது, ஏஐ வில் ரீப்ளேஸ் ஜாப் அப்படின்னு. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஏஐ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் ஜாப், பட் ஏஐ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹூ இஸ் நாட் கோயிங் டு யூஸ் ஏஐ. யார் ஏஐ யூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க ஜாப் போயிடும், பட் யார் ஏஐ யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. நிச்சயமா மிக மிக சிறப்பான ஒரு பதில். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. ஆனால் ஜமால் நமக்காக காத்திருக்கா, திருநெல்வேலியிலிருந்து. ஜமால், உங்கள் கேள்வி என்ன ஜமால்? ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான கோர்சஸ் நம்ம படிக்கலாம், எது படிச்சா ஃபியூச்சர் நமக்கு நல்லா இருக்கும்? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற அதுக்கு கீழே என்னென்ன மாதிரியான படிப்புகள் வருது, எது படிச்சா ஃபியூச்சர்ல நமக்கு நல்லா இருக்கும்? நிச்சயமா இது ஒரு வெரி குட் கேள்விங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். அதுக்காக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல கிடையாது. பிகாஸ் அகைன் ஏஐ, அதாவது இப்போ வந்து ஈவன் நான் மட்டும் சொல்ல, ஜோஹோவுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காரு, 80% ஆஃப் கோடிங் வில் பி டன் பை ஏஐ இன் ஃபியூச்சர். 80 to 90%. அப்போது சார், அப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்ன ஆகும்? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் நல்லா கவனிங்க. அதாவது வந்து நான் சொல்கிறது நெகட்டிவாக பார்க்காதீங்க, பாசிட்டிவாக பாருங்கள். இன்னும் சில கிரிட்டிக்கல் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் எழுதி ஆகணும். உதாரணத்துக்கு எல்லாமே ஏஐனால் பண்ண முடியாது. ஒன்று வந்து சொல்கிறேன், பேங்கிங், அதாவது அப்புறம் ஏர்லைன்ஸு. இப்போ வந்து ஒரு ஏர்லைன் கம்ப்ளீட்டாக ஏர் டிராஃபிக் பண்ணால் அது வந்து ஏஐ பண்ண முடியாது. கண்டிப்பாக மனிதனுடைய இது வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது கிரிட்டிக்கல், நான் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக இன்றைக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது. பட் கம்ப்யூட்டிங் மெத்தட் மாறுது, கோடிங் மெத்தட் மாறுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக யூஎஸ் போயிருந்தபோது ஐ வென்ட் டு எவ்ரி டாப் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கோடிங் மெத்தடை வைப் கோடிங் வந்துடுச்சு. VIBE வைப் கோடிங் பாருங்கள், ஏஐ ஜென்ரேட்டட் கோடிங். அடுத்தது அஜென்டிக் கோடிங் வர ஆரம்பிச்சிருச்சு.
கம்ப்யூட்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி நோஸ் அபவுட் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இப்போ லேட்டஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டிங் வந்தது, சாப்டியல் கம்ப்யூட்டிங்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. சார் எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும்னா தெருக்கு 100 பேர் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை தாண்டி இனிமேல் யாருக்கு சாஃப்ட்வேரில் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னா, சிலபஸை தாண்டி எவ்வளோ திறன்களை வளர்த்துறீங்களோ அப்போ தான் அவங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும். வெறும் பேசிக் கோடிங் நாலேஜ் வச்சுட்டு பெரிய லெவல் எதிர்பார்க்க முடியாது. வேலை இருக்குது, பெரிய லெவல் போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் 3 வருஷம் முன்னாடி 300 பேர் எடுக்கிற இடத்துல 100 பேர் எடுக்கிறாங்க. 100 பேர் எடுக்கிறாங்க, இன்றைக்கும் எடுக்கிறாங்க. பட் அப்போ போட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா கவனிங்க, 5 வருஷம் முன்னாடி 2 கோர்ஸ் தான் இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி. இன்றைக்கி 12 கோர்ஸ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, இது மாதிரிலாம். பட் இந்த இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதில் வாய்ப்பு ஜாஸ்தின்னா, கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி மிக பெரிய வாய்ப்பு இருக்குது சார். ஸோ இப்படி சாஃப்ட்வேர் பண்ணுறதோட நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டிக்கு வாங்க. சைபர் செக்யூரிட்டி படிக்கும்போது உங்களுடைய சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக, கோடிங் எல்லாமே. பட் சைபர் செக்யூரிட்டிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். அதாவது முன்னெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பெருமையாக சொல்லிட்டு இருந்தவங்களா, அதெல்லாம் ஒரு பழைய காலம், இனிமேல் வந்து அப்டேஷன் ஆகிக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அந்த ஆடட் ஸ்கில்ஸ் மிக மிக முக்கியம்.